அன்புள்ள நேயர்களே வணக்கம். இன்று 2/4/2024 பங்குனி மாதம் 20ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அஷ்டமி திதி இரவு 8:09 வரை, பின்பு தேய்பிறை நவமி. புராட நட்சத்திரம் இரவு 10:48 வரை, பின்பு உத்திராட நட்சத்திரம். சித்தயோகம் இரவு 10:48 வரை, பின்பு பிரபாலிஷ்ட யோகம். கால பைரவர் வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. சுப முயற்சிகளை தள்ளி வைக்கவும். ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, பல்வேறு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எடுக்கும் முயற்சியில் சாதகமான பலன்கள் கிடைக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பயணங்கள் மூலமாக லாபகரமான பலன்களை பெறுவீர்கள். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, அலைச்சல்கள் அதிகரிக்கும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். நீங்கள் நினைப்பது ஒன்று, நடப்பது ஒன்றாக இருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் சிறப்பாக செயல்பட்டாலும் ஒரு சிலர் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களது மன அமைதி குறைவு ஏற்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கும். இன்றைய நாள் முழுவதும் உங்களுக்கு சந்திராஷ்டம் இருப்பதால் முடிந்தவரை தேவையற்ற விஷயங்களை தவிர்ப்பது, பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது, புதிய முயற்சிகளை தவிர்ப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் செயல்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும். எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்களை பெறுவீர்கள். பண வரவுகள் மிக சிறப்பாக இருந்து நல்ல நட்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பிறருக்கு கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழில் வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாக இன்றைய நாள் இருக்கும். அதிகாரிகள் ஆதரவு மிகச் சிறப்பாக இருக்கும். மேலும் வளமான பலன்களை அடைவதற்கு அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. கடகராசி நேயர்களே, ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உங்களுக்கு உண்டு. எதிர்பார்த்த பண உதவிகள் உங்களுக்கு தக்க நேரத்தில் கிடைக்கும். உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தியவர்கள் கூட தற்போது உங்களிடம் நட்புடன் பழகக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். ஒரு பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் அதன் மூலமாக நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்து வந்த பிரச்சனைக்கு தற்போது ஒரு தீர்வு கிடைக்கும். பயணங்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் ஏற்படும். உடன் பிறந்தவர்களிடம் சிறிது கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதால் பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. குறிப்பாக இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு அம்பாள் வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது. சிம்ம ராசி நேயர்களே, எடுக்கும் முயற்சியில் அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். நல்ல நட்புகள் உங்களுக்கு கிடைத்து மன மகிழ்ச்சி ஏற்படும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. தொழில் வியாபாரத்தில்
நல்ல நட்புகள் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது அதிகாரியிடம் ஆதரவானது சிறப்பாக இருக்கும். உங்கள் மீது இருந்த பழிச்சொற்கள் எல்லாம் விலகி ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருப்பது நல்லது. ஆடம்பர செலவுகளை சற்று குறைத்து கொள்ள வேண்டும். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் என்றாலும் நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை அடைவீர்கள். ஒரு சிலருக்கு தேவையில்லாத பயணங்கள் ஏற்படலாம். குறிப்பாக வண்டி வாகனங்களில் செல்கின்ற பொழுது பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசியோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சியாகும். குரு பயிற்சியை முன்னிட்டு மே 1, 2024 புதன்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை சென்னை சாலிகிராமம் KK சாலையில் உள்ள சுதர்மா சமூக கூடத்தில் குரு பயிற்சியாகம் நடைபெறுகிறது. குரு பயிற்சியால் சுபிச்சம் பெற சங்கல்ப பரிகாரம் செய்து குரு பகவாண்டாளர் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் எந்திரம் யாக பிரசாதம் பெற ரூபாய் 300 மட்டுமே. வெளியூர் அன்பர்கள் ரூபாய் 400, அயல்நாட்டில் உள்ளவர்கள் ரூபாய் 1200 அனுப்பி பிரசாதத்தை தபால் அல்லது கொரியர் மூலம் பெறலாம். மே 1, 2024 புதன்கிழமை மதியம் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜோதிடர்கள் மாநாடு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் அழைக்கும் முனைவர் முருகு பாலமுருகன். 33 பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை 26. செல் 7200163001 9383763001. துலா ராசி நேயர்களே, எடுக்கும் முயற்சியில் ஏற்ற மிகுந்த பலன்கள் கிடைக்கும். நல்ல நட்புகள் உங்களுக்கு வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் நிறைவேற்ற முடியும். தொழில் ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சி ஏற்படும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பதால் நீண்ட நாட்களாக முடிக்க முடியாமல் இருந்து வந்த பிரச்சனைகளை தற்போது தீர்த்து மனமகிழ்ச்சி அடைவீர்கள். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது நல்லது. உடன் பிறந்தவர்களிடம் சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் என்பதால் கவனத்தோடு செயல்படுவது உத்தமம். தொழில் வியாபாரத்தில் சிறு சிறு நெருக்கடிகள் இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது வேலை பளு கூடுதலாக இருந்தாலும் எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு பலம் உங்களுக்கு உண்டாகும். இன்றைய நாளில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு பல்வேறு வளமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். நல்ல நட்புகள் உங்களை நாடி வரும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோக ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல மாற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். ஒரு சிலருக்கு நீண்ட நாட்களாக குடும்பத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் தற்போது கைகூடி ஒரு வளமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய விஷயங்கள் சற்று தாமதமாகும். எந்த ஒரு காரியத்திலும் யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. நீங்கள் சற்று பொறுமையோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும்.
பிறர் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் வீண் பிரச்சனைகள் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சிறு சிறு நெருக்கடிகள் ஏற்படலாம். பேச்சில் சற்று பொறுமையோடு இருப்பது, குடும்ப விஷயங்களை வெளிநபர்களிடம் பேசாமல் இருப்பது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உங்கள் பணியில் மட்டும் நீங்கள் சற்று கவனத்தோடு இருந்தால் வீண் பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம். குறிப்பாக இன்றைய நாளில் ஒரு வளமான பலன்களை அடைவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கும்ப ராசி நேயர்களே, உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் கிடைக்கும். ஒரு பெரிய இடத்து நட்பு கிடைப்பதால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்க முடியும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை பெறுவீர்கள். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. மீன ராசி நேயர்களே, நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும். புதிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. தொழில் ரீதியாக நல்ல லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில சாதகமான பலன்கள் ஏற்படும். உங்கள் திறமைகளை வெளிக்காட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். உங்களது முன்கோபத்தை சற்று குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். ஜோதிட தொடர்பான அனைத்து விதமான தகவல்களும் உங்களது முருகு அஸ்ட்ரோ டிவியில் இருக்கிறது. கண்டு மகிழுங்கள். நன்றி, வணக்கம். ஜோதிட சக்கரவர்த்தி முருகு ராசேந்திரனின் ஆசியோடு முருகு பாலமுருகன் நடத்தும் மாபெரும் குரு பயிற்சியாகும். குரு பயிற்சியை முன்னிட்டு மே 1, 2024 புதன்கிழமை காலை 6 மணி முதல் மதியம் 1:30 மணி வரை சென்னை சாலிகிராமம் KK சாலையில் உள்ள சுதர்மா சமூக கூடத்தில் குரு பயிற்சியாகம் நடைபெறுகிறது. குரு பயிற்சியால் சுபிச்சம் பெற சங்கல்ப பரிகாரம் செய்து குரு பகவாண்டாளர் ஸ்ரீ ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் எந்திரம் யாக பிரசாதம் பெற ரூபாய் 300 மட்டுமே. வெளியூர் அன்பர்கள் ரூபாய் 400, அயல்நாட்டில் உள்ளவர்கள் ரூபாய் 1200 அனுப்பி பிரசாதத்தை தபால் அல்லது கொரியர் மூலம் பெறலாம். மே 1, 2024 புதன்கிழமை மதியம் 2 மணி முதல் இரவு 8 மணி வரை ஜோதிடர்கள் மாநாடு நடைபெறுகிறது. அனைவரையும் அன்புடன் அழைக்கும் முனைவர் முருகு பாலமுருகன். 33 பழனி ஆண்டவர் கோவில் தெரு, வடபழனி, சென்னை 26. செல் 7200163001 9383763001.